கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை அவசரமாக விசாரிக்க தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முறையீடு. சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை அவசரமாக விசாரிக்க தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முறையீடு. சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை அவசரமாக விசாரிக்க தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை அவசரமாக விசாரிக்க தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். சிபிஐ விசாரணை கோரும் மனுவை உடனடியாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நேற்று முன்தினம் இரவு கரூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக சிபிஐ மூலமாக விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசின் காவல்துறை விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் மேற்கொண்டிருந்த அந்த பிரச்சாரத்திலே கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு பின்பாக சதிகள் நடந்திருக்கின்றன என்று குறிப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடிய மனுவை இன்று தாக்கல் செய்வதாக இருந்தார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்து இன்று பிற்பகல் அது விசாரணைக்கு வரும் என்ற தகவலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் விரைவாக ஒரு மனுவை விசாரிக்க ஏற்க வேண்டும் என்றால் அது அவசர முக்கியத்துவம் வாய்ந்த மனுவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த மனு மீதான விசாரணையை இன்றே ஏற்று நடத்த முடியாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனு ஏற்கப்படவில்லை. மீண்டும் நாளை அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு பட்டியலிடுவதற்கு தயாராக இருப்பதாக உயர்நீதிமன்ற கிளையினுடைய பதிவாளர் தெரிவித்திருக்கின்றார். உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை தொடர்ந்துதான் நேற்றைய தினம் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை சந்தித்திருந்த பிறகு மதுரை கிளையிலே, அதாவது சம்பவம் நடைபெற்ற கரூர் என்பது மதுரை கிளைக்கு உட்பட்ட நீதிமன்றம் என்ற அடிப்படையிலே மதுரை கிளையில் முறையீடு செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மதுரை கிளையில் இன்று மனு தாக்கல் செய்ய இருந்த நிலையில்தான் கரூரிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிவாரணம் வழங்குவதற்கு பாதுகாப்பு உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்பது உட்பட சிபிஐ விசாரணையை கோரக்கூடிய முதன்மைப்படுத்தப்பட்ட அந்த மனுவை ஆதவ் அர்ஜுனா தரப்பில் தாக்கல் செய்ய இருந்தார்கள். அந்த மனு இன்று ஏற்கப்படவில்லை. மீண்டும் நாளை மனு தாக்கல் செய்தால் அதை ஏற்று பட்டியலிட்டு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு அந்த மனு விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது வெள்ளிக்கிழமைதான் விசாரணைக்கு ஏற்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அந்த மனுவிலே சதி தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும், சிபிஐயிடம் அந்த விசாரணையை ஒப்படைக்க வேண்டும், சிசிடிவி காட்சிகளை மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வாங்கி பத்திரப்படுத்த வேண்டும். இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் அங்கு வந்திருந்த ஒரு சில அரசியல் தலைவர்கள் அவ்வளவு விரைவாக இப்படி அந்த இடத்தை வந்தடைய முடிந்திருந்தது. ஒரு சிலர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது, திட்டமிட்டு இந்த சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த மனுவிலே இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உடனடியாக அந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ கையில் எடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கக்கூடிய ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதையெல்லாம் குறிப்பிட்டு ஆதவ் அர்ஜுனா சார்பிலே தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அந்த முறையீட்டை இன்றைய நாளில் ஏற்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அவசர வழக்குகள் என்றால் உடனடியாக எடுப்பார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை நாளை மறுபடியும் தாக்கல் செய்து அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு பட்டியலிட்டு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுப்பதாக உயர்நீதிமன்ற கிளையினுடைய பதிவாளர் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்ட சட்ட வாய்ப்புகள் தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி சார்பில் தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றார்கள். சற்று முன்பாக அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக உடற்கூறு ஆய்வு என்பது இரவு நேரத்தில் செய்யப்படாது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உடற்கூறு ஆய்வு செய்வது வழக்கம் இல்லை. எனவே அது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றன. கிட்டத்தட்ட 39
149 உடல்களை இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்வதற்கான அனுமதியினை இவர்களுக்கு எப்படி தந்தது? மருத்துவத்துறையினுடைய எந்த விதி அதற்கு அனுமதி கொடுத்திருந்தது இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்ய? அது மட்டுமல்லாமல் உடற்கூறாய்வு செய்வதற்கு ஒரு உடலுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 39 உடல்களையும் அதிகாலைக்குள் உடற்கூறாய்வு செய்து உடனடியாக அனுப்பி வைத்தது எப்படி என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ்கள் எப்படி அடுத்தடுத்து உள்ளே நுழைந்தது என்பது உட்பட பல கேள்விகளை அந்த உயர்நீதிமன்ற கிளைக்கு சென்றிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். மனுவிலும் அந்த அம்சங்கள் தான் இடம்பெற்றிருக்கின்றன. முழுவதுமாக ஒரு சதித்திட்டம் திட்டப்பட்டு விஜயினுடைய எதிர்கால அரசியல் வருகையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையிலே இந்த சதித்திட்டம் நடந்திருக்கின்றது என்பதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டாக குறிப்பிட்டு மனுவாக அளித்திருக்கின்றார்கள். அந்த மனு இன்று ஏற்கப்பட்டிருந்தால் பிற்பகலிலேயே விசாரணைக்கு வந்திருக்கும். ஆனால் இன்று ஏற்கப்படவில்லை. எனவே நாளை மீண்டும் அந்த மனுவை அவர்கள் தாக்கல் செய்து வெள்ளிக்கிழமை அந்த மனு விசாரணைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பே தற்பொழுது இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.